2024ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் 7 மாதங்கள் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுள்ள நியமனங்கள் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த. முதல்ல அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியாவை எதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிதி ஆணையத்துடைய தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது 16வது நிதி ஆணையம். 16வது நிதி ஆணையம். அரவிந்த் பனகாரியா யார் அப்படின்னா, நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்புடைய முதல் துணைத் தலைவராக இருந்தார். இதில் தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமராக இருக்கவர் இதுக்கு தலைவராக இருப்பார். துணைத் தலைவராக இந்த மாதிரி ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது 5 திட்டம் 5 இயர் பிளானுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட முதல் கூட்டம், அதாவது நிதி ஆணையத்துடைய முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா, புதுடில்லியில் வச்சு நடைபெற்றிருக்கு. இந்த நிதி ஆணையத்துடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா, ஏப்ரல் 2026 அதுக்கு அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு மத்திய மாநிலங்களுக்கு இடையான வரி பகிர்வு, அந்த வரி எப்படி அவங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற விதிமுறைகளை விதிக்கிறது தான் இந்த நிதி ஆணையத்துடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறதுக்கான காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 31, அடுத்த ஆண்டு அக்டோபர் 31, 2025 அக்டோபர் 31 சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2வதான அப்பாயின்மெண்ட் எது அப்படின்னா, ரோஹித் குமார் சிங் கமிட்டி. இது எதை பற்றி பேசுது அப்படின்னா, பயிற்சி நிறுவனங்களை பற்றி பேசுது. அதாவது பயிற்சி நிறுவனங்கள் தவறான விளம்பரங்கள் வெளியிடுறது, அது தொடர்பாக ஒரு வழிகாட்டுதலை தயாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டி ஓட முதல் கூட்டம் ஜனவரி 8, 2024 நடந்திருக்கு. இதை நடத்தினது CCPA, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். CCPAனா சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு தான் அதோட பொருள். இது நேரடியாக பயிற்சி வழங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆன்லைனில் நடத்தினா கூட அந்த பயிற்சி நிறுவனங்கள் அந்த பயிற்சி நிறுவனங்களுக்கும் பொருந்தும். ஆஃப்லைனாக இருக்கலாம், ஆன்லைனாக இருக்கலாம், பயிற்சி நிறுவனங்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் யார் அப்படின்னா, ஹவில்தார் பிரீத்தி ரஜக். இவங்க யார் அப்படின்னா, ஏற்கனவே துப்பாக்கி சுடுதல் போட்டியில் அவங்க பங்கு பெறக்கூடிய ஒரு ஆள். அவங்க துப்பாக்கி சுடுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. 2022 நடந்த 19வது ஏசியன் கேம்ஸில் அவங்க துப்பாக்கி சுடுதலில் வெள்ளி வென்றிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இராணுவத்துடைய முதல் பெண் சுபேதார் பட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்த குழு, ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்தை தான் தலைவராக நியமித்திருக்காங்க. என்னென்னா, ஒரே நாடு ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியம் குறித்து ஆராய்கிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கிறது தான் இதோடைய வேலை. ஆனால் இதுக்கு காலக்கெடு எதுவும் வழங்கலை அப்படின்னு மத்திய சட்ட அமைச்சரான அர்ஜுன் மேக்வால் மக்களவையில் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்ததாக முதல்வர் ஜார்க்கண்டுடைய முதல்வர் யார் அப்படின்னா, சம்பாய் சோரன் அப்படிங்கிறவர் தான். இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற அந்த கட்சியை சார்ந்தவர். ஜார்க்கண்டுடைய 12வது முதலமைச்சர், ஜார்க்கண்டுடைய புலி அப்படின்னு அவருக்கு பேர். ஏன் அப்படின்னா, 1990 காலகட்டத்தில் ஜார்க்கண்டு தனி மாநிலமாக உருவாக்குற போராட்டங்களில் முக்கிய பங்கு வச்சதுனால அவரை ஜார்க்கண்டுடைய புலின்னு சொல்கிறாங்க. ஜார்க்கண்டுடைய சிஎம் அவர் யார் அப்படின்னா, சம்பாய் சோரன். அடுத்து, ஹரியானா மாநிலத்துடைய முதல்வர் நயாப் சிங் சைனிங்கிறவர் தான் ஹரியானாவுடைய முதல்வர். ஒரு முதல்வருக்கு எப்போவுமே பதவி பிரமாணம் யார் செஞ்சு வச்சுப்பா? ஆளுநர் செஞ்சு வைப்பார். ஹரியானாவுடைய ஆளுநர் யார் அப்படின்னா, பண்டாரு தத்தாத்ரேயா. அடுத்ததாக லோக்பால். இந்த லோக்பால் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. அந்த லோக்பாலுடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, அஜய் மாணிக்கராவ் கான் பில்ஹர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு நீதிபதி. இந்த லோக்பால் தலைவரை நியமனம் பண்ணுறவர் யார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய மிக முக்கியமான பதவியில் உள்ளவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது, நியமனம் செய்து வைக்கிறது குடியரசுத் தலைவரோட வேலை. ஒரு மாநிலத்துடைய மிக முக்கியமான ஆட்களை பதவி பிரமாணம் நியமனம் செய்து வைக்கிறது ஆளுநருடைய வேலை. ஆனால் இந்த லோக்பாலுடைய தலைவரை பரிந்துரை செய்கிறது, தேர்ந்தெடுக்கிறது யார்? அந்த தேர்வுக்குழுவில் 5 பேர் இருக்கிறாங்க. இது பாலிட்டியில் கேட்பாங்க. 5 பேர் இருக்காங்க. முன்னே யார் அப்படின்னா, பிரதமர் அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் பிரதமருக்கு சப்போர்ட்டிவாக மக்களவை சபாநாயகர். அதான் ஒரே கட்சியில் உள்ளவங்க தானே சபாநாயகராக மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டத்துறை சார்ந்த 2 பேர். ஒன்று சட்டத்துறை நிபுணர், இன்னொன்று இந்தியாவுடைய தலைமை நீதிபதியை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் சேர்த்துருக்காங்க. ஏன்னா 5 பேர் தான் சேர்ந்து தான் லோக்பால் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்ததாக
புதிய தேர்தல் ஆணையர்கள் 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவங்கள. இவங்க 2 பேர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள். பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் தேர்தல் ஆணையர்களாக நியமிப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 3 உறுப்பினர்களை கொண்டது. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தரையும் 2 தேர்தல் ஆணையர்களையும் 3 பேரை கொண்டது. தலைமை தேர்தல் ஆணையராக ஏற்கனவே ராஜீவ்குமார் இருக்கிறாரு. அந்த 2 தேர்தல் ஆணையர்களில் ஒரு தேர்தல் ஆணையர் ஏற்கனவே அந்த பணியிடம் வந்து காலியாக தான் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து அருண் கோயல் அப்படிங்கிறவர் ராஜினாமா பண்ணார். அப்போ 2 இடம் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. அந்த 2 பேருக்கு பதிலாக ஞானேஷ்குமாரையும் சுக்பீர் சிங் சந்து அப்படிங்கிறவங்களையும் நியமிச்சிருக்காங்க. இதை நியமனம் பண்ணது யார் அப்படின்னா வழக்கம் போல் ஜனாதிபதி தான். அடுத்ததாக இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய குழு யாருன்னா பிரதமர். தேர்தல் ஆணையத்தில் உள்ள அந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறது பிரதமரும், பிரதமரால் பரிந்துரைக்கப்பட்ட மத்திய கேபினெட் அமைச்சர், மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த 3 பேர் தான் அதில் உள்ள அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த இதில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், சபாநாயகருக்கு பதிலாக அங்கே கேபினெட். ஸோ இங்கே 5 பேருங்கிறதுல இந்த 3 பேர் வந்துடுவாங்க. சட்டம் சார்ந்த 2 பேர் மட்டும் இதுக்கு கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது. தேர்தல் ஆணையத்தோட பிரிவு அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பிரிவு 324 தான் தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது. ஒரு தேர்தல் ஆணையம் வந்து எப்படி தேர்தல் கண்காணிப்பு பண்ணணும், எப்படி வழி நடத்தணும், தேர்தலை எப்படி கட்டுப்பாடு விதிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுது. 324 இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும் அரசியலமைப்பு விதி. அதனால் அது தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையரும் இந்த பிற தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கிறது. அந்த அவங்களோட சேவை நிபந்தனைகள், பதவிக்காலம் இதெல்லாம் சட்டம் 2023 சட்டத்தின்படி இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் முதல் முறை. தேர்தல் ஆணையர்களை இந்த சட்டத்தின்படி 2022 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர், மாநிலத்துக்கும் தனியாக தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. மெயினாக நமக்கு வந்து இந்திய தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ராஜீவ்குமார். அதே மாதிரி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையரையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். புதுசாக தேர்ந்தெடுத்திருக்காங்க திருமதி பி. ஜோதி நிர்மலாசாமி, அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ராஜீவ்குமார் அவர்களும், தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது வந்து பி. ஜோதி நிர்மலாசாமி அவர்கள். ஒரு மாநிலத்தில், ஒவ்வொரு மாநிலத்திலையும் கண்டிப்பாக ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு விதி சொல்லுது. அந்த விதியை கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா 73, 74 சட்ட திருத்தம், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதில் விதி 243 கேயும் 243 ZA, இந்த ரெண்டு விதிகளும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் கண்டிப்பாக ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக நிறுவனம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கு. அடுத்ததாக கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் GIP, இந்த பறவை வந்து கானமயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பறவைக்காக ஒரு பாதுகாப்பு குழுவை நியமிச்சிருக்காங்க. இதை நியமித்தது யார் அப்படின்னா உச்சநீதிமன்றமே நியமிச்சிருக்கு. 7 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. 7 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. IUCN அதோடைய அறிக்கையின்படி இந்த பறவை வந்து மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு பாதுகாப்பு குழு உச்சநீதிமன்றமே 7 பேரை சொல்லி நியமிச்சிருக்கு. இது சொல்லலாம், சமீபத்தில் ஆபத்தான நிலையில் உள்ளதாக IUCN அறிக்கையின்படி சொல்லப்பட்ட பறவை எது அப்படின்னு கேட்கலாம். கிரேட் இண்டியன் பஸ்டார்ட். IUCN அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையை பாதுகாக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சம்மந்தமான ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் அமைப்பு தான் அது. அடுத்ததாக NIA புதிய இயக்குனர், NIA புதிய இயக்குனர் யார் அப்படின்னா ஜெனரல் சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவர் தான் NIA புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிச்சிருக்காங்க. இந்த NIA அப்படின்னா நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க, தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய தலைமை இயக்குனராக இவரை நியமிச்சிருக்காங்க, சதானந்த் வசந்த் டேட் அப்படிங்கிறவரை. இவரை நியமனம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா அமைச்சரவையுடைய நியமன குழுன்னு ஒரு குழு இருக்குது. அந்த குழு அதாவது ACCன்னு சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட். அது யாரை சார்ந்தது அப்படின்னா அந்த கமிட்டியில் தலைவராக யார் இருப்பா, இந்திய பிரதமர், அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சர், அவங்கள கொண்டது தான் இந்த ACC. அந்த ACC மூலம்தான் NIA டைரக்டர் ஜெனரல் நியமிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நீதித்துறை அகாடமி, தேசிய நீதித்துறை அகாடமி NJAC, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்
கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, தேசிய நீதித்துறை அகாடமி. இதுக்கு புதிய இயக்குனராக யாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அனிருத்தா போஸ். ஏன்னா இது இயக்குனர் தான். தலைவராக யார் இருப்பா அப்படின்னா இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் அதுக்கு தலைவராக இருப்பாங்க. நீதிபதி இப்போ யார் இருக்கா, டிஒய் சந்திரசூட் இருக்காங்க, அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதனால் அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. இப்போது நியமிச்சிருக்க வந்து இயக்குனரை தான் நியமிச்சிருக்காங்க, அனிருத்தா போஸ் அப்படின்னு. இந்த இயக்குனரை நியமிக்கிறது யார், அகாடமியோட தலைவரான இந்திய தலைமை நீதிபதி தான் நியமிக்கிறாங்க. இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. 1993 சங்கங்கள் பதிவு சட்டம் 1860 கீழே 1993 இந்த அமைப்பு என்ஜேஏசிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக எல்ஜிபிடிக்யூ சமூகத்திற்கான பாதுகாப்பு. அந்த எல்லாம் லெஸ்பியன், கே, அந்த மாதிரி வரல, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், கியூர் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ அந்த பால் புதுமை சமூகத்தினருக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ஒரு 6 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. யார் நியமித்தது அப்படின்னா சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு தலைமை தாங்க வேண்டியது யார் அப்படின்னா அமைச்சரவை செயலாளர். சரக்குகள் மற்றும் சேவை அணுகுவதிலையும் சமூக நலத்திட்டங்கள், பிறர் மத்தியில் வன்முறை அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறதுல அவங்களுக்கு, அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எந்தவித பாகுபாடும் ஏற்படாமல் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கைகளை இந்த குழு பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூகத்திற்கான குழுவை 6 பேர் கொண்ட குழு, அதை கொண்டு வந்தது யாருன்னா சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், தலைவராக அமைச்சரவை செயலாளர். இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக கடற்படை தளபதியாக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னா கடற்படையோட துணை தளபதியாக இருந்தவரை இப்போ தளபதியாக மாற்றுறாங்க. அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியோடைய மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். தலைவர் யாராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா சஞ்சய்குமார், ஓய்வு பெற்ற நீதிபதியாக நியமிச்சிருக்காங்க. இது என்னென்னா ஜிஎஸ்டியில் மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டிக்கான சட்டம், மத்திய ஜிஎஸ்டினா சென்ட்ரல் ஜிஎஸ்டி சட்டம் வந்து 2017 கீழே நிறுவப்பட்ட ஒரு மேல் முறையீட்டு ஆணையம் தான் இது. ஸோ அந்த 2017 ஆக்ட், சிஜிஎஸ்டி ஆக்ட் கீழே தான் இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை நிறுவுகிறாங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா ஜிஎஸ்டிக்கு மத்திய அரசு மாநில அரசு சம்பந்தமான மேல்முறையீட்டு ஆணையம் வந்து கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மறுபடியும் அந்த மேல்முறையீடை விசாரிக்குது. இதோட முதன்மை அமர்வு அப்படிங்கிறது புதுடில்லியில் இருக்குது. அடுத்ததாக ஐஜிசிஏஆர் மையத்துடைய இயக்குனராக சந்திரசேகர் கௌரிநாத் கட்ஹாட்கர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஐஜிசிஏஆர் அப்படின்னா இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த அணு ஆராய்ச்சி மையம் 1971 நிறுவப்பட்டுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெரிய அணு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது பாபா அணுசக்தி மையம் தான். பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக இந்த இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படிங்கிறது 2வது பெரிய அணு ஆராய்ச்சி மையம். இது எந்த துறை கீழே செயல்படுது அப்படின்னா அணுசக்தி துறைக்கு கீழே இது செயல்படுது. அடுத்து உச்சநீதிமன்றத்துடைய ஒரு குழு, என்ன குழு அப்படின்னா பாலின உணர்திறன் மற்றும் உள் புகார் குழு. இந்த குழுவுக்கு தலைவராக திருமதி ஹீமா ஹோக்லி அப்படிங்கிற நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. 2013 உள்ள உச்சநீதிமன்றத்துடைய ஒரு ஒழுங்குமுறை சம்பந்தமான ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்த பாலின உணர்வு மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்துதல் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இது வந்து விசாரிக்குது. இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் துன்பங்கள், பாலின உணர்வு தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் விசாரிக்கிறது தான் இந்த குழுவோட வேலை. இந்த குழுவுக்கு என்ன அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 பேர் இருக்கலாம், அதிகபட்சம் 13 பேரை தாண்டக்கூடாது. ஸோ 7 to 13 உறுப்பினர்கள் தான் இதில் இருக்கணும். இதில் இந்தியாவோட முதல் பெண் தலைமை நீதிபதியாக நியமிக்க உள்ள திருப்பதி பிவி நாகரத்னாவும் இந்த குழுவில் இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா பாலின உணர்திறன் மற்றும் உள் புகார் குழுவோட தலைவராக ஹீமா ஹோக்லி அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 28 நம்ம இந்தியாவுடைய குடியரசு தினத்துக்கு 2 நாள் கழித்து உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 124 உச்சநீதிமன்றம் எப்படி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. உறுப்பினர்கள் அப்படிங்கும்போது 33 நீதிபதிகளையும் ஒரு இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரையும் சேர்த்து மொத்தமாக 34 பேர். இப்போது இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் தனஞ்சய
ஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவங்க. இராணுவத்துடைய தலைமை தளபதி, இராணுவத்துக்கு தலைமை தளபதியாக லெஃப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி அப்படிங்கிறவங்க இராணுவ தலைமை தளபதியாக வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்கள நியமனம் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு, நியமனம் பண்ணுறது வந்து யார், குடியரசுத் தலைவர். வழக்கம் போல் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்துக்கே தலைமையாக இருக்கக்கூடியவங்கள நியமிக்கிறவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அவரை தேர்ந்தெடுக்கிறது என்ன அப்படின்னா அந்த அமைச்சரவையின் நியமனக்குழு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்களே, பிரதமர், உள்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து இதை தீர்மானிக்கிறாங்க. இந்த இராணுவ தளபதி இப்போ நியமிக்கிறாங்களே, இந்த இராணுவ தளபதி உறுப்பினராக எந்த குழுலலாம் இருப்பார் அப்படின்னா பாதுகாப்பு கையப்படுத்தல் உறுப்பினர் குழு, பாதுகாப்பு திட்டமிடல் குழு, தேசிய பாதுகாப்பு குழு இதிலெல்லாம் இருப்பார். அடுத்து ஒரு முதல்வரை பற்றி பார்க்க போகிறோம். ஆந்திர பிரதேசத்துடைய முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சார்ந்த கட்சி என்ன அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சி, தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இது 3வது முறையாக சிஎம்மாக பொறுப்பேற்கிறார். முதல்ல 1996, 2014, இப்போ 3வது முறையாக. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆந்திராவில் மிக நீண்ட காலம் முதல்வராக இருந்தவர் இவர் தான். ஆந்திராவுடைய தலைநகரம் அமராவதி. இவரை நியமிக்கக்கூடிய ஆளுநர் ஆந்திராவின் ஆளுநர் எஸ் அப்துல் நசீர் அப்படிங்கிறவங்க. அடுத்து கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யார் அப்படின்னா லெப்டினன்ட் அனாமிகா பி ராஜீவ் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் இந்தியா குடியரசு ஆகும்போது ஜனவரி 26, 1950 உருவாக்கியிருக்காங்க. கடற்படை தளபதி அப்படிங்கிறவங்க யார், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படி தானே, சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். அந்த நேவல் ஸ்டாஃபுடைய தலைவர் சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி. அவங்கள இப்போ பார்த்தோம், அவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கடற்படை தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 4. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் இதில் அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னா அனாமிகா பி ராஜ் அப்படிங்கிறவங்க முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட். அடுத்து 2 முதல்வர் பற்றி பார்க்க போகிறோம். ஒடிசாவுடைய முதல்வர் மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவங்க தான் ஒடிசாவுடைய முதல்வர். இவர் ஒடிசாவுடைய 16வது முதல்வராக பதவியேற்கிறாங்க. இவர் ஒடிசாவின் 3வது பழங்குடியின முதல்வர். இதுதான் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அவர் 3வது பழங்குடியின முதல்வர். அதுக்கு முன்னாடி ஹேமானந்த் பிஸ்வால் அப்படிங்கிறவங்களும் கிரீதர் ஹமாங் அப்படிங்கிறவங்களும் ஏற்கனவே வந்து முதல்வராக இருந்திருக்காங்க, பழங்குடியின இனத்தை சார்ந்தவங்க. ஒடிசாவுடைய முதல் பாஜக முதல்வர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவுடைய தலைநகரம்ங்கிறது புவனேஸ்வர், ஆளுநர் ரகுபர் தாஸ் அப்படிங்கிறவங்க. அருணாச்சல பிரதேசத்துடைய முதல்வர் ஏற்கனவே இருந்த பெமா காண்டு அப்படிங்கிறவங்க தான். இவர் எப்படின்னா தொடர்ந்து 3வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறாரு. அருணாச்சல பிரதேசத்துடைய ஆளுநர் கேடி பர்நாயக் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. அருணாச்சல பிரதேசத்துடைய தலைநகர் என்ன அப்படின்னா இட்டா நகர். அடுத்து முக்கியமான அதிகாரிகளை நியமனம் பண்ணுறது. முதல்ல பிரதமருடைய முதன்மை செயலாளர் BK மிஸ்ரா, அவரை வந்து தொடர்ந்து 2வது முறையாக நியமிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே இருக்கிறவர் தான். அவரை 2வது முறையாக பிரதமருடைய முதன்மை செயலாளராக BK மிஸ்ராவை நியமிக்கிறாங்க. முதன்மை செயலாளருங்கிறவர் யாருன்னா பிரதமர் அலுவலகம் இருக்கும்ல, அதுடைய நிர்வாக தலைவரே அவர் தான். பிரதமர் அலுவலகத்துடைய நிர்வாக தலைவரே முதன்மை செயலாளர் தான். 2வது NSA அஜித் தோவலை நியமிச்சிருக்காங்க. அஜித் தோவல் ஏற்கனவே NSAவாக தான் இருக்கார். 3வது முறையாக அவரையே நியமிச்சிருக்காங்க. NSAனா நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேசிய பாதுகாப்பு கொள்கை, சர்வதேச விவகாரங்களில் இந்திய பிரதமருக்கு தலைமை ஆலோசகராக இருக்கிறவர் தான் இந்த NSA. மிக முக்கியமான ஒரு பதவி. இந்த பதவிகளை நியமிக்கிறது யார், ACC தான், அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட். அமைச்சரவை நியமனக்குழு தான் ஒப்புதல் அளிக்குது இவங்களுடைய நியமனத்துக்கு. அடுத்ததாக சிக்கிமோட முதல்வர் யார் அப்படின்னா பிரேம் சிங் தமாங். இவரும் தொடர்ந்து 2வது முறையாக என்ன செய்கிறாரு, 2வது முறையாக வந்து பதவியேற்கிறாரு. இவர் சார்ந்த கட்சி என்னென்னா சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியை சார்ந்தவர். தலைநகர் சிக்கிமோட தலைநகர் காங்டாங், ஆளுநர் லக்ஷ்மண் ஆச்சாரியா. அடுத்து மக்களவை தொடர்பானது. இந்த 18வது மக்களவையுடைய தற்காலிக சபாநாயகராக முதல்ல ஒரு மக்களவை தொடங்கும்போது தற்காலிக சபாநாயகர் நியமிப்பாங்க. பத்ருஹரி மக்தாப் அப்படிங்கிறவரை தான் நியமிச்சிருக்காங்க. இப்போது நடக்கக்கூடிய மக்களவை வந்து 18வது மக்களவை. இவரை நியமிக்கிறவர் வழக்கம் போல் ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவங்க தான் நியமிக்கிறாங்க. இந்த தற்காலிக சபாநாயகருடைய பணி என்ன அப்படின்னா புதுதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது தான் அவருடைய கடமை. இந்திய அரசியலமைப்பு 95(1) என்ன சொல்லுது அப்படின்னா
இந்த சபாநாயகர் தேர்தல் வரைக்கும் சபாநாயகர் கடமைகளை செய்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சபாநாயகர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத அரசியலமைப்பு விதி 95(1) சொல்லுது. தற்கால சபாநாயகருக்குன்னு ஸ்பெஷல் ரோல் எதுவும் இல்லை. அதை வந்து இந்திய அரசியலமைப்பில் எதுவுமே அவரை பற்றி மெனக்கெட்டு எதுவுமே சொல்லப்படவில்லை. மக்களவையில் 18வது சபாநாயகர், முதல்ல தற்காலிக சபாநாயகர் பார்த்தோம். இப்போ சபாநாயகர் யார்? ஓம் பிர்லா. இது எத்தனாவது மக்களவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவர் மக்களவை உறுப்பினராக இருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சபாநாயகர் துணை சபாநாயகர் அலுவலகங்கள் 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்ட விதிப்படி 1921 இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு. எந்த சட்டத்தின் அடிப்படையில்? 1919 இந்திய அரசாங்க சட்டத்தின்படி. இதில் மக்களவை சபாநாயகர் துணை சபாநாயகராக 2 உறுப்பினர் இருந்திருக்கணும். சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிற அரசியலமைப்பு பிரிவு என்ன அப்படின்னா 93. அந்த விதிப்படி நம்ம ஒரு சபாநாயகரையும் ஒரு துணை சபாநாயகரையும் தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்து சில முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னா, மத்திய சட்டமன்றத்துடைய முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிக் ஒயிட் அப்படிங்கிறவர். அவர் ஒரு ஆங்கிலேயர். அப்போது முதல் இந்தியராக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விட்டல் பாய் ஜே படேல். சரி, இவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்திருக்காரு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில் வந்த முதல் சபாநாயகர் யார் அப்படின்னா ஜிவி மாலங்கர். இவரை பற்றி தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஜிவி மாலங்கர் தான் முதல் மக்களவையில் சபாநாயகராக இருந்திருக்காரு. மருத்துவ ஆணையம், தேசிய மருத்துவ ஆணையம், நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இந்த என்எம்சியோட தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா டாக்டர் BN கங்காதர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. வழக்கம் போல் தேசிய அளவில் உள்ள முக்கியமான இதை நியமிக்கிறது யார்? அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட், அமைச்சரவை நியமன குழு தான் நியமிச்சிருக்காங்க. இந்த ஜனவரி 26, 1950 இந்த அமைச்சரவை நியமன குழு குறிக்குது. இதுக்கு தலைவராக இருக்கவர் வந்து பிரதமர் இருக்கிறார். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் முக்கிய பதவிகளுக்கு மூத்த அதிகாரிகளை நியமிக்கிறது தான் இதோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எது? அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட். அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கு. இங்கே ஒரே லைனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா என்எம்சியோட தலைவர் கங்காதர். அடுத்து 35வது வெளியுறவுத்துறை செயலாளர். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரிங்கிறவர் தான் வெளியுறவுத்துறை செயலாளர். அவரை வந்து நியமனம் பண்ணுறது அமைச்சரவை நியமன குழு. வழக்கம் போல் அவரை நியமனம் பண்ணுறது அமைச்சரவை நியமன குழு. 35வது வெளியுறவுத்துறை செயலாளர். ஒரு இந்திய முன்னுரிமைன்னா இப்போ முதல்ல யார் இருப்பா? குடியரசுத் தலைவர் இருப்பார். இந்தியாவுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். அந்த மாதிரி முன்னுரிமை வரிசையில் 23வது இடம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வெளியுறவுத்துறை செயலாளருக்கு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக 2 பேரை நியமிச்சிருக்காங்க. ஒன்று என் கோடீஸ்வர சிங், இன்னொன்று ஆர் மகாதேவன். இதை உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறதுனாலே குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம் பொறுத்த வரைக்கும் கொலிஜியம் தான் தீர்மானிக்குது. கொலிஜியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதியை உள்ளடக்கிய ஒரு 5 பேர் கொண்ட குழுவை தான் உச்சநீதிமன்ற கொலிஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா இந்திய தலைமை நீதிபதி. அவர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு தான் இந்த கொலிஜியம். அது பரிந்துரையின் அடிப்படையில் தான் இவங்க 2 பேரை நியமிச்சிருக்காங்க. இதில் கோடீஸ்வர் சிங் அப்படிங்கிறவர் எங்கன்னா மணிப்பூரை சேர்ந்த முதல் நீதிபதியாக உச்சநீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனதில்லை. அவர் தான் முதல்ல போயிருக்கிறார். இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்தை பற்றி அரசியலமைப்பு 124(3) சொல்லுது. ஸோ இது வந்து 124 உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசக்கூடியது. அந்த பிரிவில் 3வது பிரிவு எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34. அதில் 1 வந்து தலைமை நீதிபதி, மற்ற 33 நீதிபதிகள். அடுத்ததாக CSIR தலைவர். CSIR தலைவர்னு சொல்லக்கூடாது, இயக்குனர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம். தலைவருங்கிறது கிடையாது, இயக்குனர் ஜெனரலாக திருமதி நல்லதம்பி கலைச்செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே பதவியில் இருக்கிறாங்க. அவங்கள 2 ஆண்டுகள் அவங்களுடைய பதவியை நீட்டிக்கிறாங்க. CSIR அப்படிங்கிற அமைப்புடைய முதல் பெண் இயக்குனர் அவங்க தான். பெண் இயக்குனர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் அவங்க தான். இந்த அமைப்பு நிறுவப்பட்டது 1942 செப்டம்பர் 26. இதுக்கு தலைவர் வந்து இந்திய பிரதமர் தான். இந்தியாவுடைய நிறைய அமைப்புகளுக்கு தலைவர் பிரதமராக இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இயக்குனராக செயலாளராக ஒவ்வொருத்தரை போட்டிருப்பாங்க. அவர் தான் ஆக்டிங் தலைவராக இருப்பார். ஸோ அவங்க தான் இப்போ கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய பதவியை தான் நீட்டிச்சிருக்காங்க. இதோடைய தலைமையகம் புது டெல்லி இருக்குது. CSIRனா அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படிங்கிறது தான் CSIRுடைய பொருள்.
ஸோ இதுதான் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.